வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. ரியல் அரசியல் தான் காட்டிட்டாரு. 10 சீட் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னோம், ஜெயிச்சிட்டாரு. ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னோம், வந்துட்டாரு. நிலைச்சு நிக்காதுன்னு சொல்லி சொன்னோம், நம்பிக்கை வாக்குல வெற்றி பெற்றாரு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Howda Pay, powered by Walker Bee, Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Air Fiber Wi-Fi, Kartipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Naturals, world's fastest growing saloon chain. நீங்க அவங்களை எதிர்க்கிறீங்களா? புஷ்பா படம் மாதிரி இருக்கு, சோஃபா முன்னாடியே போகுது, சிஎம் பின்னாடியே போனார், எல்லாமே சொல்றீங்கல்ல. அதனால இந்த ஆட்சியை எதிர்க்கிறோம். இந்த ஆட்சி மக்களுடைய ஆதரவை பெற்றதில்ல. 118ங்கிற நம்பர் நீங்க மக்கள்கிட்ட வாங்கல. அதிமுக 22 எம்எல்ஏக்கு வாக்களிச்சாங்கல்ல, நீங்க ஏன் வாக்களிக்கல? நீங்க எதிர்ப்பே இல்லாத ஒரு கிளியர் பாத்தை நீங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க சொன்னது பூரா எதிர்ப்புன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க செஞ்சது நீங்க வெளிநடப்புக்கு என்ன வேலை இருக்கீங்க? உதயநிதி அவர்கள் எந்த கட்சி எல்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு சொல்றாரோ அந்த கட்சிகள் பூரா ஆதரவு வாபஸ் வாங்கியிருந்தா கூட நாங்க போறது. இன்னைக்கு 144 எம்எல்ஏ கூட ஆதரவை சட்டமன்றத்தில் பெற்றிருக்கு. எதிரில் 22 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. 5 மடங்கு கூட 6 மடங்கு கூட. திருமாவளவன் வீட்டுக்கு போய் பார்த்தாரு, 2 கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆபீஸ் போய் பார்த்தாருன்னா உங்க வீட்டுக்கு தானே வந்து பார்த்தாரு. அப்ப நீங்க ஆதரவு கொடுத்துருக்கலாம்ல. அப்ப எங்க வீட்டு தேடி வந்தாலும் நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம். கொள்கையில நீங்க கரெக்டா இருக்கீங்களா? உங்க கூட்டணி கட்சி பாஸ் நம்ம எல்லாம் வந்து என்ன அவங்க எல்லாம் சொன்னாங்க, இன்னமும் திமுக கூட்டணி தொடரும்னு சொன்னாங்க. அதையும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி இன்னைக்கும் பதிவு பண்ணிருக்காரு. எல்லாருமே எங்க கூட்டணி தொடர்றாங்க பாத்துக்கோங்க. ஆதரவு மட்டும் தான் உங்களுக்கு. ஆனா கூட்டணி எங்களோட இருக்காங்க. இதுல திரு விஜயனுடைய கை தான் ஓங்கின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எங்க ஆக்ட் பண்ணுமோ அங்க ஆக்ட் பண்ணி, எங்க ரியாக்ட் பண்ணுமோ அங்க பண்ணி, எங்க நம்பர்ஸை காட்டுமோ அங்க பண்ணி, எல்லா விதத்திலுமே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கிறார் நினைக்கிறேன். திமுக அவர் எதிர்த்து கூட வாக்களிக்காம நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு போச்சு ஃபார் நோ ரீசன். அது ஒன்றும் குழப்பமே இல்லை. அது புரியவே இல்லை என்ன கணக்கு அப்படின்னு. அப்ப நம்ம திமுக போல செயல்பாடுகள் இல்லாம இருப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், மைனஸ் பாயிண்ட்ஸ் அதை மட்டும் மாற்றிவோம், மற்ற சரி பண்ணிக்கிறேன். அப்போ திமுக அரசுல ரொம்ப பெரிய பாடா ஒன்று பார்க்கப்படும் இந்த டாஸ்மாக் கடைகள். திரு விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் சொல்வாரு டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு. நான் சொல்றேன் டிவிகே இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே. அது டிஎம்கே நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், ஐடியாலஜிக்கலா எந்த டிஃபரன்ஸும் அவங்க 3 பேருக்குமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு செய்யாத ஒன்று செஞ்சிட பொருள் சொல்ல போறதில்ல. ஸோ நீங்க பார்த்தது ஆட்சி மாற்றம் தான் தவிர. வணக்கம் சார். 144 பேர் எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட எப்படி பார்க்கலாம், ஒரு நல்ல ஆதரவு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, இதுவும் ஒரு கத்தி மேல நடக்கக்கூடிய ஒரு பயணம் மாதிரி தான் எடுத்துக்கலாமா? இப்போ பார்க்கும்போது கத்தி மேல் நடக்கிற மாதிரி தெரியல, ஒரு கம்ஃபர்டபுள் ஜேர்னி மாதிரி தான் தெரியுது. அது பார்க்குறதுக்கு கத்தி மேல் நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது பழகிட்டவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அவருடைய அரசியல் வியூகங்கள் ரொம்ப கிளியராக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அது அடுத்தடுத்த நம்பர்ஸ் அக்குமுலேட் பண்ணிகிட்டே போகிறதா தான் இருக்குது. திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை பெற்றதாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவை முதல் ஆளாக பெற்றதாக இருக்கட்டும், இன்றைக்கி அதிமுகவிலே ஒரு பிளவு ஏற்படுத்தி இவங்க நிற்கிறதா இருக்கட்டும், அது எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போகுது. அதிமுகவோடைய சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் பின்வாங்காமல் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் பார்த்துக்குங்க அப்படின்னு ஏதோ இல்லாத ஒன்று பூச்சாண்டிட்டு பாஜக வந்துடக்கூடாதுங்கிறக்கா பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன அவங்களாம் ட்ராப்பில் இருக்காங்கன்னு தெரியுது. வெளியிலேயும் நகர முடியாது. அவங்க நீங்கள் வெளியில் போனால் போய்க்காங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நன்றி வணக்கமாக இருக்கும், இல்லாட்டா அதுவும் இருக்காதுங்கிற மாதிரி நிலைமை. ஸோ அந்தளவுக்கு நம்பர்ஸ் அவர் கூட்டிகிட்டே போகிறது ஒரு பிரில்லியண்ட்டான மூவ், சேஃப் ட்ராவல் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டில் நடந்த பல விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா உதயநிதி அவர்களுடைய பேச்சு சரமாரியான பல விஷயங்களை அடுத்து முன் வச்சிருந்தாரு. அதாவது நீங்கள் யாரை அரசியல் எதிரின்னு சொல்லி முன் வச்சிங்களோ, எங்கள் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய ஆதரவோட தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அது உண்மை இல்லை. அன்னைக்கு அவங்களுடைய தயவு தேவைப்பட்டுச்சு. 2 நாள் தாமதமாக இருந்தால் அவங்களோட தயவு அன்னைக்கே தேவைப்பட்டிருக்காது. ஏன்னா அதிமுகவிலே அந்த பிளவு வந்துருச்சு, நம்ம தாவேக்கா ஆதரிக்கலாங்கிற சிந்தனை வந்துருச்சுங்கிறத திரு சி சண்முகம் கொடுத்த பேட்டி மூலமா சொல்லிட்டாரு. நாம ஏன் தாவேக்கா ஆதரிக்கக்கூடாதுன்னு அன்னைக்கே கேள்வி எழுப்பிட்டாங்க. அதற்குள்ள விடுதலை சிறுத்தைகள் உட்பட எல்லா கட்சிகளுமே ஆதரவு கொடுத்துட்டாங்கனால தேவைப்படலை. இன்னைக்குமே கூட நீங்க இதே திரு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் எந்த கட்சியெல்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு சொல்றாரோ அந்த கட்சிகள் பூரா ஆதரவு வாபஸ் வாங்கியிருந்தா கூட ஒன்றாக போகிறது. இன்னைக்கு 144 எம்எல்ஏ கூட ஆதரவை சட்டமன்றத்தில் பெற்றிருக்குது. எதிரில் 22 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்று திமுக முதல்ல ஏன் எதிர்த்து வாக்களிக்கல? உங்களுடைய எதிர்ப்பை ஏன் பதிவு பண்ணல? அன்னைக்கு 144 எதிர 80 85 நின்றுருக்கும்ல. இன்னைக்கு எதிர 22 தானே நிற்குது. அது அதிமுக மட்டும் தானே எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கு. நீங்க எதிர்ப்பை பதிவு பண்ணல. நீங்க வெளிநடப்பு பண்ணது மூலமாக எதிர்ப்பை குறைச்சலாக்கிட்டீங்க.
நீங்க 144 85 வந்து இருந்துச்சுன்னா அப்பா எதிர்ப்பு இன்னும் இருக்குப்பாங்கிற கணக்கா வந்திருக்கும்ல. நீங்க இப்ப எதிர்ப்பே இல்லாத ஒரு கிளியர் பாத்தை வந்து நீங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க சொன்னது பூரா எதிர்ப்புன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க செஞ்சது என்ன? நீங்க வெளிநடப்புக்கு என்ன வேலை இருக்கீங்க? நீங்க வெளிநடப்பு நீங்க வந்து எதிர்க்கிறது உங்களை அரசியல் தினம் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, நீங்க அவங்களை எதிர்க்கிறீங்களா? புஷ்பா படம் மாதிரி இருக்கு, சோஃபா முன்னாடியே போகுது, சிஎம் பின்னாடியே போனார், எல்லாமே சொல்றீங்கல்ல. அதனால இந்த ஆட்சியை எதிர்க்கிறோம். இந்த ஆட்சி வந்து மக்களுடைய ஆதரவை பெற்றதில்ல. 118ங்கிற நம்பர் நீங்க மக்கள்கிட்ட வாங்கல. தமிழ்ல உங்களுக்கு எதிரான வாக்கு நிறைய விழுந்திருக்கு. நீங்க வந்து 37% வாங்கிருக்கீங்கன்னா 63% உங்களுக்கு எதிராக விழுந்திருக்கு. அதனால உங்க ஆட்சி நீடிக்கிறவங்க அனுமதிக்க மாட்டோம். எதிர்ப்பு நாங்கள் வாக்களிப்போம். வாக்களிச்சு முடியாதானே? அதிமுக 22 எம்எல்ஏக்கு வாக்களிச்சாங்கல்ல, நீங்க ஏன் வாக்களிக்கல? அது வெளிநடப்பு பண்றதுல என்ன இருக்குது? வெளிநடப்பு பண்றோம்னா அவருடைய எதிர்ப்பை குறைத்து இருக்கிறீர்கள். நீங்க தாவேகா தொண்டர்கள் என்ன பார்ப்பாங்க? நம்ம தலைவருக்கு வந்து 144பா, எதிர 22 தான்ப்பா, 5 மடங்கு கூட, 6 மடங்கு கூட. அப்ப என்ன கணக்கு? இதை தான் நீங்க நிரூபிச்சீங்களா? அப்ப என்ன பண்ணிருக்கீங்க? பேச்சு ரொம்ப ஸ்பைசியா இருந்துச்சு, ரொம்ப பட்டாசு பறந்துச்சு. அதை வச்சு என்ன செய்ய? செயல் தானே முக்கியம். அப்ப செயல்ல நீங்க எதிர்ப்பை வலுவாக பதிவு பண்ணாமல் நீங்க பேசி என்ன பிரயோஜனம்? ரெண்டாவது, உங்களுடைய கட்சியில பூரா நீங்க அவங்களும் சேர்த்து கூட்டு போய் வேண்டியதானே? எதுக்கு ஆதரவு அளிச்சாங்க? அந்த 8 எம்எல்ஏகள் காங்கிரஸ் கட்சி உங்க பேச்சை கேட்காது, முடிஞ்சு போச்சு. ஆனா 4 கட்சியோட 8 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு தான் இருக்காங்க. எங்களுடைய எம்எல்ஏக்களோட தயவுல தான் நீங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்களே. தயவு ஆபஸ் வாங்கி வேண்டியதானே? உங்களை யார் தடுத்தா? அவர் ஒன்றும் கேட்கலையே. அப்போ ஆபஸ் வாங்கிருங்க. அப்போ வந்து அவர் திருமாவளவன் வீட்டுக்கு போய் பார்த்தாரு, 2 கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆஃபீஸ் போய் பார்த்தாருன்னா உங்க வீட்டுக்கு தானே வந்து பார்த்தாரு. அப்போ நீங்க ஆதரவு கொடுத்துருக்கலாம்ல. அப்போ எங்க வீட்டு தேடி வந்தாலும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். கொள்கையில் நீங்க கரெக்டாக இருக்கீங்களா? உங்க கூட்டணி கட்சி பாஸ் நம்ம எல்லாம் வந்து என்ன அவங்க எல்லாம் சொன்னாங்க, இன்னமும் திமுக கூட்டணி தொடரும்னு சொன்னாங்க. அதையும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி வந்து இன்னைக்கும் பதிவு பண்ணிருக்காரு. எல்லாருமே எங்க கூட்டலாம் தொடர்றாங்க பாத்துக்கோங்க. ஆதரவு மட்டும்தான் உங்களுக்கு, ஆனா கூட்டணி எங்களோட இருக்காங்க. அதனால நம்ம கூட்டணி பூரா சேர்ந்து வாக் அவுட் பண்ணிருப்போம். வாங்கப்பா வெளியே போகணும்னா அந்த 8 குறைஞ்சிருக்கும்ல. என்ன இருக்கும்? 144 8 குறைஞ்சிருக்கும், 136 அங்க இருந்திருக்கும். அப்ப திமுக கூட்டணி தயவு தேவையில்லைங்கிறது அம்பலமாயிருக்கும். அதனால எங்க தயவுல நீங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க. தயவு தேவையில்லைங்கிற எல்லாரும் அரசியல்ல சாதாரண 2+2 4 கணக்கு போட தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். திமுக கூட்டணி எந்த தயவும் தேவையில்லாமலே அவங்க கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க. அப்புறம் எங்க கூட்டணி தேவையோட நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி எந்த அர்த்தமும் இல்லை. ஓகே, உதயநிதி அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. அதாவது ரீல் அரசியலா இல்லாம ரியல் அரசியல் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மீண்டும் முன் வச்சிருந்தாரு. அந்த சினிமா பாணியை தொடர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ரியல் அரசியல் தான் காட்டிட்டாரே, ரியல் அரசியல் தான் காட்டிட்டாரே. அவன் என்ன சொன்னோம்? 10 சீட் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னோம், ஜெயிச்சிட்டாரு. ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னோம், வந்துட்டாரு. நிலைச்சு நிற்காதுன்னு சொல்லி சொன்னோம், இந்த வெற்றி அந்த நம்பிக்கை வாக்குல வெற்றி பெற்றுட்டாரு. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? அவருக்கு வந்து 118 கரணம் தப்புனா மாறணும். நம்ம வந்து ஒரு 3 நாள் எப்படி இருந்துச்சுன்னா 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு மாற்றிட்டாங்கன்னா ஆட்சியை மாறும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 116 வர்சஸ் 116 இருந்துச்சு. 232 எம்எல்ஏ கேட்டாங்க. ஒரு எம்எல்ஏ சபாநாயகர் ஆயிடுவார், ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாரு இவர். அப்போ 116 வர்சஸ் 116 இருந்துச்சு ஒரு கட்டத்தில். அந்த பதவியாக இருக்கிற 2 நாள் முன்னாடி. இப்போ 144 வந்து நிற்கிறாரு, கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டிக்கு போயிருச்சு. அப்போ அது வந்து திரு விஜய்க்கு அந்த கிரெடிட் கொடுக்கவே மாட்டீங்களா? இதெல்லாம் நீங்களா முன் வந்து செய்த தானமா? அப்போ வந்து ஏக்நாத் ஷிண்டே வந்து உருவானாரு, சிவசேனா உடஞ்சதுன்னா பாஜக மேலே பழிய போடுவீங்க. அப்போ நீங்கள் இங்கே நியாயமாக பழிய வந்து நீங்கள் விஜய் மேலே போட்டுக்கணும். அதிமுக உடைத்தது விஜய்னு சொல்லியிருக்கணும். பேசாமல் உட்காந்துருக்கீங்க. அதிமுக தானம் கொடுத்துச்சா? அப்போ அவருடைய அரசியல் ராஜ்யத்தை அவர் காட்டுறாருல. அவர் ரியலும் தெரியும் காட்டிட்டு இருக்கிறார்ல. அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். அவர் ஆட்சி பெரும்பான்மை தக்கவில்லை வைக்கலன்னு சொல்லியிருந்தா, அவர் தடுமாறி இருந்தா 118 தப்பிச்சோம் முளைச்சோன்னு ஒரு பெரும்பான்மை வாங்கியிருந்தா நீங்கள் சொல்லலாம், சார் 2 எம்எல்ஏ போனால் கூட ஆட்சி போயிருமே சார், இது எத்தனை நாள் சார் பிழைக்கிறதுன்னு கேட்கலாம். அவருக்கு வந்து அடுத்த அதிமுக உடஞ்சா ஆபத்துலங்கிற இடத்துல உட்காந்துருக்காரு. நாளைக்கு ஒரு பேச்சுக்கு சும்மா சொல்கிறேன், திரு வேலுமணி தலைமையில் 25 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அதில் 12-13 பிரிகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட ஆபத்து இல்லை. அப்போ அவ்வளோ கம்ஃபர்ட்டாக உட்காந்துருக்கிறார் இவர். அப்போ நீங்கள் கடந்த ஆட்சி 2017 வந்து டிடிவி சசிகலா எடப்பாடி எல்லாம் பிரிஞ்ச போது கடைசி வரைக்கும் ஆட்சி நீடித்து 122 எம்எல்ஏவோட தான். 12 எம்எல்ஏ வந்து திரு ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரிச்சிருந்தாங்க. அப்புறம் 122 எம்எல்ஏ தொடர்ந்துச்சு. 122 எம்எல்ஏவோட 5 வருஷம் ஆட்சி தொடர முடியும், 144 எம்எல்ஏவோட தொடர முடியாதா? நம்ம தொடர்ந்து பேசும்பொழுது விஜய் அவர்கள் வந்து மாற்றத்திற்கான விதை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். மதசார்பற்ற ஆட்சி அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த சைடு அதிமுக கூட இருக்கக்கூடிய அமமுக கட்சியில காமராஜ் அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா சொல்லப்பட்டது. அதுவும் இல்லாம காமராஜ் அவர்களை பதவியும் நீக்கம் செஞ்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் நகர்வை நம்ம அணுகலாம் சார்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான். மன்னார்குடியில் காமராஜ் டிஆர்பி ராஜாவை எடுத்து ஜெயிச்சார். அவரை நீக்கினாலும் ஒன்று தான், சேர்த்தாலும் ஒன்று தான். அவரும் முடிச்சிடலாம். அவருடைய எம்எல்ஏ பதவிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஏன்னா அவர் கட்சியிலேருந்து தான் நீக்கப்பட்டிருக்காரு, எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கப்படலை. எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்க முடியாது. எம்எல்ஏ மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. சீட்டு கொடுத்தது தான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். வெற்றி கொடுத்தது வந்து மன்னார்குடி மக்கள். அதனால் வந்து அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. அவர் வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தார். ஏன்னா ஒரு எம்எல்ஏ தான் அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் நிறைய ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. குதிரை பேரம் நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர் வந்து முதல்ல வந்து நான் என்டிஏவோட தொடர்றேன்னாரு,
புதுச்சேரியில் எல்லா மற்ற எம்எல்ஏக்களோட சேர்ந்து இருந்தேன்னாரு. அப்புறம் இவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ஒரு வீடியோ மகிழ்ச்சியுடன் தெளிவுடனும் அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த போது ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு நேற்று வந்து நான் ஆதரிக்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கி நம்பிக்கை வாக்குகளும் ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காரு. ஸோ வந்து அதனால தான் திரு டிடி தினகரன் கட்சியை விட்டு தூக்கிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டார். அதனால் அம்மா மக்கள் முன்னேற்றத்தோடு இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏவும் அங்கே போயிட்டாருங்கிற பார்க்குறோம். இது மாற்றம் இல்லை, ஒரு துர்நாற்றம் அப்படின்னு திரு டிடி தினகரன் விமர்சனம் பண்ணுறார். அதை அப்படியே மேற்கோள் காட்டி திரு உதயநிதியும் சொல்றார். அது உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இவர்கள் சொல்கிற மாற்றம்ங்கிறது ஆட்சி மாற்றம் தான். நீங்கள் வேற எந்த மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். திரு விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் சொல்வார் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு. நான் சொல்கிறேன் டிவிகே இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே. அது டிஎம்கே நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், ஐடியாலஜிக்கலாக எந்த டிஃபரன்ஸும் அவங்க 3 பேருக்குமே கிடையாது. அதனால் ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக என்ன செய்ததோ அதிமுக என்ன செய்திருக்குமோ அதெல்லாம் தான் தாவேக்காவும் தொடருது. ஸோ அவங்களுக்கு செய்யாத ஒன்று அவங்க செஞ்சிட பொருள் சொல்ல போகிறதில்ல. ஸோ நீங்கள் பார்த்தது ஆட்சி மாற்றம் தான் தவிர கலாச்சார மாற்றம் எதுவுமே கிடையாது. அவர்கள் செய்தது பூரா அவங்க செய்வாங்க. நீங்கள் போக பார்க்க போகிறீங்க திமுக என்னென்னலாம் செய்ததோ ஆட்சியில் அது எல்லாமே தாவேக்காவும் செய்யுங்கன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்க ஒரு விஷயம் புதுசா இருக்கா இல்ல புதுசா என்னங்கிறது தெரியல, நீங்க தெரிவுபடுத்துங்க. புஷ்பா ஆட்சிங்கிற ஒரு விமர்சனம் வந்து முன் வச்சிருந்தாங்க. முதலில் ஷோஃபா போவதும் பின்னாடியே முதல்வர் அவர்கள் போவதும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அது புஷ்பா பட பாணியில்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு அது எந்த கான்டெக்ஸ்டில் அதை சொன்னான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா முன்னாடி சோஃபா போது பின்னாடி வருவார் அப்படின்னு சொன்னார். அப்படி ஏதாவது சீன் இருக்குதா என்ன எனக்கு அது என்னால் அது எந்த புஷ்பா பட பாணியில்னாரு. அது ஒரு பயங்கரமான ஹிட் படம், இந்தியா முழுக்க ஓடின படம். இப்போ ரீசெண்டாக வேற ஒரு சொல்கிறேன், பொலிட்டிக்கலாக மட்டும் சொன்னேன். நீங்கள் வந்து சிங்கம் 2 இருக்க வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. அப்போ வந்து நீ ஆள் தெரியாமலார நம்ம சிங்கம் அப்படின்னு இவர் சொன்னார் ஒரு படத்தில். நீ ஆள் தெரியாமலார இது புஷ்பா அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ காவல்துறைக்கும் இன்னொரு வில்லனுக்குமான ஒரு சண்டை தான் அங்கே வந்து ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இவர் என்ன கான்டெக்ஸ்டில் சொன்னார்னு எனக்கு தெரியல. அந்த படம் வந்து எனக்கு முழுமையாக ஞாபகம் இல்லை. சோஃபா போகுது பின்னாடியே சிஎம் போகிறாரு அப்படிங்கிற கணக்கில் வந்து அது என்ன கான்டெக்ஸ்டில் சொன்னார்னு எனக்கு தெரியல. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த 2 நாட்களுக்குள்ள நடந்தது தான். முதல்வர் அவர்களை சந்திக்க ஒரு வாகனம், அதுக்குள்ள ஒரு நபர், ஆனால் முகத்தை மூடிக்கொண்டு போகிறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த செய்தியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல, எனக்கு தெரியல. முதலமைச்சர் தான் வந்து வேற ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு பதவி ஏற்ப அன்னைக்கே. அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக குறிப்பிட்டதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பதவியேற்பு அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து நான் யாரையாவது போய் பார்க்குறதா இருந்தால் டெல்லியிலையோ மற்ற இருந்தால் நான் வந்து நேரடியாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் தெளிவாக தான் போய் பார்ப்பேன், சில பேரை போல் முகத்தை மறைத்து கொண்டு பார்ப்பேன். அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தவறாக வைக்கப்பட்ட விமர்சனம். நான் நினைக்கிறேன் அவர் ஒரு கட்சி எடுத்து முகத்தை தொடச்சிருப்பார். ஏன்னா போகும்போது அவர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு தான் போனார். வெளியே வரும்போது ஒளிஞ்சு போய் வெளியே போகிறது எடப்பாடி பழனிசாமி தெரியாத எல்லாருக்குமே தெரியும். இவங்களா ஒன்று பண்ணி விட்டாங்க, அது ஊடகங்களில் வந்தோடனே அது அப்படியே நம்பக்கூடிய ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சின்ன வயசில் ஒரு பையன் இருக்கிற மாதிரி ஒரு படம். நெத்தியில் வந்து தலையில் வந்து ஒரு குல்லாவும் நெத்தியில் ஒரு பெரிய பொட்டும் ஒரு ஒயிட் ஷர்ட்டும் ஒரு காக்கி பேண்ட்டும் கையில் துப்பாக்கி போட்டு ஒரு படம். அந்த படத்துக்கில் வந்து ரங்கராஜ் பாண்டேவின் உண்மை முகத்தை பாரீர், அவர் RSSல துப்பாக்கி பயிற்சி பெற்ற போது அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டு சுற்றிச்சு. நீங்கள் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க, 15 வருஷம் முன்னாடி சுற்றி இருந்துச்சு. அப்போ வந்து என்னுடைய நண்பர்களே மாப்பிள்ளை எப்படிடா உன் படம் வெளியே வந்துச்சு அப்படின்ட்டாங்க. அது என்னென்னா RSS பயிற்சியில் நான் கலந்துக்கிட்ட கிடையாதுங்கிறது 1, RSS துப்பாக்கி பயிற்சிலாம் கொடுக்கறது கிடையாதுங்கிறது 2, அந்த மூஞ்சியை பார்த்தா என்னை மாதிரியே இல்லைங்கிறது 3. ஆனால் கீழே ஃபுட் நோட்டில் ரங்கராஜ் பாண்டே எப்படி போன போது அப்படின்னோடனே என் ஃப்ரெண்ட்ஸே நம்ப ஆரம்பிச்சாங்க, உண்மையிலேயே இவன் படம் தான் போல தெரியுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து முகத்தை மூடிக்கொண்டு போனார் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அது ஒரு ஃபுட் நோட்டோட ஒரு டிவியில் வந்தோடனே எல்லா தமிழ்நாட்டில் எல்லா டிவியும் திரும்பி அப்படியே காப்பி பேஸ்ட் தானே எல்லாரும் அப்படி எல்லாம் போனார் படம் சொல்லிட்டாங்க. அப்போ தெளிவாக திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க போயிருக்காருன்னு உலகத்துக்கே தெரியும். வெளியே வரும்போது என்ன ஒளிஞ்சிட்டு வர வேண்டியிருக்கு? அவர் முகத்தை மூடிக்கிட்டு இருப்பார், தேய்ச்சிட்டு இருப்பார், வச்சிருப்பார், தொடச்சிருப்பார். உடனே வந்து அவர் பண்டார் சொன்னாங்க. அதை ஒரு தான் மறைமுகமாக குறிப்பிட்டார்னு நினைக்கிறேன். நான் யாரையாவது பார்க்குறா இருந்தால் தெளிவாக சொல்லிட்டு தான் போய் பார்ப்பேன் அப்படின்னு திரு விஜய் சொல்லியிருக்காருன்னு பார்க்குறேன். இந்த முதலமைச்சர் யாராவது போய் முகத்தை மூடிட்டு போய் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து இந்த மாதிரியான எதிர்ப்பலைகள் நிறைய வாதங்களை வந்து உதயநிதி அவர்கள் முன் வச்சப்போ விஜய் அவர்கள் ஏன் ஒரு வார்த்தை கூட அதுக்கு பதில் சொல்லி பேசலைங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பதில் சொல்றது மரபு இல்லை, பதில் சொல்றது வழக்கம் இல்லை. நீங்க பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளி நடைமுறையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இன்னைக்கு நடந்தது என்னன்னா, முதலமைச்சர் நம்பிக்கை கோரும் தீர்மானம் ஜோசப் விஜய் ஆகிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்னுடைய தலைமையிலான அமைச்சரவையின் மீது இந்த சட்டசபை நம்பிக்கை வைத்திருக்கிறது என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் 2 வரி சொல்லிட்டு உட்கார்ந்தார். அப்படிதான் உட்காருவாங்க. அதற்கு பிறகு எல்லாரும் வாத பிரதிவாதங்களை வைப்பாங்க, எதிர்ப்பு அதிருப்தி எல்லாம் சொல்லுவாங்க, நடுநிலை எதிர்நிலை எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. கடைசியில் வந்து இவர் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு விடுவார், அவ்வளோதான். அதற்கு பிறகு பேசும்போது ஒரு கன்க்ளூஷன் ஸ்பீச்சில் வந்து ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க, அப்படி தான். ஸோ வந்து வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்கிறது அங்கே வழக்கம் இல்லை. அப்போ வந்து திரு வன்னியரசு நிறைய கருத்துக்களை சொன்னார், திருமதி பிரேமலதா நிறைய கருத்துக்களை சொன்னாங்க, திரு ஜவாஹிருல்லா, தமிழ் அன்சாரி, காமராஜ் ஒவ்வொருத்தரும் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க, சௌமியா அன்புமணி எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வழக்கம் இல்லையே. அது எல்லாத்துக்கும் தன்னுடைய கன்க்ளூஷன் வரையில் பதில் சொன்னார்.
கன்க்ளூஷன் நன்றி சொல்லும்போது சொன்ன இவங்கெல்லாம் பேசினாங்க, சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணால் சில விஷயம் அட்ரஸ் பண்ணல. அந்த ரேடன் பண்டிட் வெற்றிவேல் அவர் வந்து அந்த ஜோசியராக இருந்து ஓஎஸ்டியாக இருந்தவர், அவருடைய பதவி மாற்றத்துக்கும் ஐ வில் ரீதிங்க் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எல்லாமே எது அட்ரஸ் பண்ணவும் பண்ணார். ஸோ வார்த்தைக்கு வார்த்தை கவுண்டர் கொடுக்குற டிபேட் அது இல்லை. அது வந்து நாளைக்கு தீர்மானங்களுக்காகவோ மசோதாக்களுக்காகவோ வரும்போது அப்போ டிபேட்டில் பதில் சொல்லுவாரான்னு பார்க்கணும். இது வந்து அப்படி சொல்றது வழக்கம் இல்லை, மரபில் அவசியமும் இல்லை. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டையுமே வச்சிருந்தாங்க. அந்த ஜோதிடரை உங்களுடைய அரசாங்கத்தில் ஒரு பதவி கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கும் பொழுது நான் வந்து அதை பார்க்குறேன், அதையும் பரிசீலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் பிறகு ஒரு சில மணி நேரங்கள்லேயே அந்த பதவியுமே வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதை பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் அனைவருடைய கருத்துக்களையும் ஏற்று அதை வந்து பார்த்து ஃபில்டர் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக செயல்படுவாரா? அப்படிலாம் நீங்கள் ஒரு அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துட முடியாது. இந்த விஷயத்தில் வந்து அவர் மேலே இருக்கிற பழியை நாமையும் சுமக்கணும்னு நினச்சிருப்பார். அவர் ஜோசியரை வச்சிருக்கிறது வந்து ஒரு குற்றம் இல்லை. திருமதி பிரேமலதா உட்பட பலருக்கு ஜோதிடம் மேலே நம்பிக்கை உண்டு. அது ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை வைப்பது வேறு, ஜோதிடரை நம்புவது வேறு. அது சயின்ஸு. இது வந்து அவர் யாரும் பார்க்கணும். நீங்கள் டாக்டர்லேயே போலி டாக்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து அதனால டாக்டரே வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை, அலோபதியை ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நீங்கள் டாக்டர் சரியானவராக இருக்கலாம் தவறாக இருக்கலாம், அது வந்து அவங்க பாடு. அப்போ திருமதி பிரேமலதா வந்து குற்றச்சாட்டாக முன்வைக்காமல் ரொம்ப லேசாக அதை வந்து நீங்கள் எடுக்கணும் கூட சொல்ல, அது வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியாக மட்டும்தான் வச்சாங்க. ஒரு அண்ணியா ஒரு சகோதரியாக தான் வச்சாங்க. அவர் வந்து உடனே ஐ வில் ரீதிங்க் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. பின்னாடியே வந்துட்டு மாறிப்பார். ஸோ வந்து எல்லா குரலுக்கும் நாளைக்கு செவி சாய்ப்பார்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதிமுக வந்து கூட்டணியில் சேர்த்துக்காதீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். செவி சாச்சாரா என்ன? அதெல்லாம் இல்லையா? ஸோ அது அவருக்கு எது வேணுமோ அதை பண்ணிக்கிடுவார். இதில் என்ன பார்த்துருக்காரு, நம்ம வந்து ரிக்கி ரேடன் பண்டிட் வெற்றிவேல் அவர் வந்து நம்முடைய ஜோசியர், நமக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாரு, நம்மளை கொண்டு வந்து இங்கே சேர்த்ததில் அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது, அவர் தான் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு இவர் நம்பலாம். அது நாமளே வச்சுக்கணுமே, அதை நம்ம எதுக்கு நம்ம அஃபிஷியல் ஆக்கணும், எதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் போஸ்ட் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிட்டு அதில் ஒரு நியாயம் இருப்பதாக புரிஞ்சுக்கலாம், செஞ்சுக்கலாம். ஸோ அவருக்கு ஒரு கன்வீனியன்ஸ் இருக்குது. ரேடன் பண்டிட் வந்து பின்னாடியும் ஜோசியராக தொடரலாமா, அவருக்கு தனிப்பட்ட போல அது ஒன்றும் குழப்பம் இல்லையா? ஸோ அவருக்கு இவருக்குமான தொடர்பு வரப்போகிறது இல்லை, அவருக்கும் அரசுக்குமான தொடர்பு மட்டும்தான் இருக்குது. அதில் தப்பு கிடையாது, அது ரைட்டான டிசிஷன் தான். அது வந்து ஒரு பெரிய அவர் வந்து பின்வாங்கிட்டாரு பின்னடைஞ்சிட்டாரு அப்படின்னோ எல்லாரும் குரலுக்கும் மதிப்பளிக்கிறாருன்னோ புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. அந்த சுமையை நாமே சுமக்கணும்னு நினைச்சாரு, அந்த சுமையை இறக்கி வச்சிட்டார். இன்னைக்கு சட்டசபையில் உதயநிதி அவர்கள் தான் ஓங்கி இருந்தாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு சார். ஏன்னா நிறைய விஷயங்களை முன் வச்சு இருந்தாரு. ஒருவேளை நம்ம வந்து விஜயருடைய அரசியல் வருகைக்கு பிறகே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, களம் இனிமே வந்து விஜய் விசஸ் உதயநிதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது இன்னைக்கு சட்டசபையில் நிரூபணம் ஆகியிருக்குன்னு எடுத்துக்கலாமா? விஜய் விசஸ் உதயநிதி விசஸ் எக்ஸ் விசஸ் ஒய் அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம். அது நம்ம வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்குற கேம் வந்து நிரந்தரம் நீங்கள் சொல்லிட முடியாது. அதிமுகவும் திமுகவும் தான் நிரந்தரம் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம், அது ஒன்றும் குழப்பம் இல்லையே. இன்னொரு கட்சி வந்து வர முடியாது, எவ்வளோ கட்சி தோற்று போனாங்க, எவ்வளோ கட்சி முடியாமல் போனாங்க. அப்போ இன்னொரு கட்சி வந்தால் மூணாவது கட்சியாக இருக்கும் தான் நினச்சோம். யாராவது ஒருத்தர் வந்து 140 சீட்டோட கண்டிப்பாக யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா? அதில் ஒன்றும் குழப்பம் கிடையாது. அப்போ வந்து யார் வருவார்னு தெரியாது. இன்னைக்கு அங்கே விஜயும் உதயநிதியும் எதிர இருக்காங்க. அப்போ இனிமே காலகாலத்துக்கு அவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. நாளைக்கு வேறு கட்சிகள் வரலாம், வேறு ஒரு வாய்ப்பு வரலாம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. உதயநிதி அவருடைய கை ஓங்கி இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சா நான் வந்து அதை மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் வந்து திரு விஜயோடைய கை தான் ஓங்கி இருந்ததான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எங்கே ஆக்ட் பண்ணுமோ அங்கே ஆக்ட் பண்ணி, எங்கே ரியாக்ட் பண்ணுமோ அங்கே பண்ணி, எங்கே நம்பர்ஸை காட்டுமோ அங்கே பண்ணி எல்லா விதத்துலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கிறார் நினைக்கிறேன். திமுக அவர் எதிர்த்து கூட வாக்களிக்காமல் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு போச்சு ஃபார் நோ ரீசன். அது வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை, அது வந்து புரியவே இல்லை என்ன கணக்கு அப்படின்னு. அப்போ வந்து விஜயவருடைய வாதம் தான் எடுபட்டுச்சு, விஜயோடைய ஆக்ஷன் தான் எடுபட்டுச்சுன்னு பார்க்குறேன். உதயநிதி அவருடைய விட உதயநிதி பேச்சு சூப்பராக பண்ணார், அதில் ஒன்றும் பிரச்சனை. அது வந்து ஸ்பைஸியாக பொலிட்டிக்கலாக டிஎம்கே உரிய பாணியில் அவர் பேசினார் வச்சார், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அதனால என்ன ஆகுது, பேச்சு வந்து எல்லாருமே பேசலாம், நீங்கள் பிரமாதமாக பேசுவீங்க, அப்புறம் நான் நாட்டில் 1000 பேர் நல்லா பேசுவேன், அதில் ஒன்றும் ஆக இல்லையே. செயலில் தான் நம்ம வந்து அது எப்படி ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக இருக்காங்களான்னு பார்க்கணும். விஜய் அவர்கள் வந்து நேற்றைய தினம் கையெழுத்திடப்பட்டது வந்து 717 மதுபான கடைகளை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்திருந்தாரு. இது மாற்றத்திற்கான அறிகுறியாகவே எடுத்துக்கலாம் இல்லையா? ரொம்ப நல்ல விஷயம். மாற்றம்ங்கிறது பெரிய வார்த்தை. அதனால் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து திமுக அப்படி செஞ்சதே இவங்க செஞ்சாலும் ஒரு மாற்றம் வந்துருச்சான்னு சொல்லி சொன்னீங்களா? அப்படிலாம் நான் புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்கிறதோட பெட்டர் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், திமுக = தாவேக்கான்னு சொன்னேன் இல்லையா? தாவேக்கா = திமுகன்னு சொல்லும்போது என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, திமுகவுடைய ஐடியாலஜி தான் நம்ம ஐடியாலஜி. ஆனால் திமுக வேண்டான்னு மக்கள் ஏன் விரும்பினாங்க? அப்போ திமுகவுடைய செயல்பாடுகள் சரியில்லைங்கனால விரும்பலை. அப்போ நம்ம திமுக போல செயல்பாடுகள் இல்லாமல் இருப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாரு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், மைனஸ் பாயிண்ட்ஸ் அதை மட்டும் மாற்றிடுவோம், மற்றதை சரி பண்ணிக்கிறேன். அப்போ திமுக அரசில் வந்து ரொம்ப பெரிய பாடாக ஒன்று பார்க்கப்பட்டு இந்த டாஸ்மாக் கடைகள் போகிற இடம் பூரா. இன்னைக்கு வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்கிறாங்க,
தருமபுரி பஸ் ஸ்டாண்டை சுற்றிய 3 கடை இருந்துச்சு. நல்ல வேளை இன்னைக்கு மூடிட்டாங்க. அந்த 717 அந்த 3 சேர்த்து இன்னைக்கு மூடிட்டாங்க. ரொம்ப நல்லா போச்சு, புண்ணியமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கடை முன்னா 10 சந்து கடை திறக்கிறாங்க. சந்து கடைங்கிற கேள்விப்பட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த போலியாக தரக்கூடிய அதிகாரப்பூர்வம் இல்லாமல் மது இருக்கக்கூடிய தனியார் கடைகள். அப்போ அந்த மாதிரி திறக்க அதை மட்டும் சரி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது மக்களுக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய விஷயம், பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம். குடிச்சு பழனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு அடிக்ஷனாக போய் நிற்குது. பழகாதவங்களுக்கு கூட அக்சசிபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்க ஒரு பிரச்சனையாக போச்சு, வீட்டில் தகராறு, கண்டுப்புள்ள எந்திரிச்சு வெளியே போகிறான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ரைட்டில் டாஸ்மாக் கடை இருக்குது. வண்டின்னு பாட்டி உள்ளே போயிடும். அந்த டாஸ்மாக் கடை இல்லைன்னா பேசாமல் போயிட்டு கோயிலுக்கு போவான், சாமி கூட போவான், பீச்சில் உட்காந்துருவான், 10 நிமிஷம் உட்காந்துருவான், சினிமா போவான், வீட்டுக்கு வந்துடுவான். அப்போ குடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எது அப்படின்னா திறந்த இடம்லாம் திருமணம்லாம் கடை வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது அவன் குடிச்சாதாண்டா தீருங்க மாதிரி போய் நின்றான். அப்போ அவைலபிலிட்டி இல்லைன்னா தேடி போய் குடிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? இருக்குது, வாங்க குடிப்போம், ஒன்றும் தப்பு இல்லை, அரசாங்கமே இருக்கும்போது குடிக்கிறவங்க இருக்கு. அப்போ அந்த அவைலபிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தால் அது ஒரு பெரிய நல்ல விஷயம் தான், வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அந்த வேலை 717 கடைகளை யாருமே கேட்காம, ஏன்னா இதற்கு முன்னாடி திமுக அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தது, அதிமுக அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தது, பாமக வலியுறுத்தி இருந்தது. அவங்கெல்லாம் விட செய்ய முடியல, செய்யலை. ஆனால் அப்படி ஒரு வாக்குறுதி அவர் கொடுக்கவே இல்லை. மதுக்கடைகளை மூடுவோம்னு திரு விஜய் அறிவிக்கவே இல்லை. தேர்தல் நேரத்தில் எங்கேயுமே அறிவிக்கல, பிரச்சாரத்தில் எங்கேயுமே அறிவிக்கல. ஆனால் 717 கடைகளை, அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு, கோவிலுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு, இது மாதிரி அங்கே பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் வெளியெடுப்போம்னு சொல்லி அப்படி 717 கடையில் ஐடென்டிஃபை பண்ணி அது 2 வாரத்தில் மொத்தமாக மூடிருக்குன்னு சொல்லி நேற்றே மூட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி இன்னைக்கு சௌமியான்மணி அதை தகவலும் சொல்லி எங்கள் ஊர்லேயே 3 கடை மூட்டாங்கன்னு போது அது எல்லாமே நல்ல சிம்டம், நல்ல சிக்னல். வித்தவுட் என் டவுட் அதை எவ்வளோ குறைச்சாலும் தகும். பூரண மது விலக்கு சாத்தியம் இல்லை. நீங்கள் 4500 கடையை மூட முடியாது. ஆனால் அந்த நேரங்களை குறைக்கலாம், அந்த பில்லு கொடுப்பேன்னு சொல்லலாம், யாருக்கு போதுங்கிறது தெரியுங்களா, ஆதார் கார்டை வாங்குன்னு சொல்லலாம், யார் யார் குடிக்கிறேன்னு பார்ப்பேன்னு சொல்லலாம், சின்ன பிள்ளைகளுக்கு கிடையாதுன்னு சொல்லலாம், பெண்களுக்கு கிடையாதுன்னு சொல்லலாம், ஏழை பாளைகளுக்கு கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி என்ன ஏன் ஏழை பாளைகளுக்கு கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, பணக்காரன் குடிச்சிட்டு நல்ல நட்ஸு கிட்ஸு அதுன்னு சாப்பிட்டு உடம்பை தேத்திட்டு போயிடறான். நம்மால் குடிக்கிறதுக்கு மட்டும் தான் கரெக்டாக 120 ரூபா தான் வச்சிருக்கிறான். அதையும் குடிச்சிட்டு பார்த்தா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க கூட காசு கிடையாது, நைட்டு சாப்பிட காசு கிடையாது, அதை அப்படியே ராவா குடிச்சிட்டு மல்லாந்துடுறான். அப்போ குடல் புண்ணாயிருது. அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு பேசுவே ஒரு கூட இது நடக்க முடியல. அப்போ குடல் புண்ணாய் ஏழைக்கு தான் மாற்றம் இல்லாமல் இருக்குது. பணக்காரன் தரமான சரக்கு குடிக்கிறான், குடித்த பிறகு அவன் பல விஷயங்கள் சாப்பிட்டு பண்ணிட்டு உடம்பை காப்பாற்றிக்கிறான். அதாவது காப்பாற்றினா சூப்பராக மட்டும் சொல்லி சொல்ல முடியாது, டேமேஜை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஏழை பாளைகளுக்கு அந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்குது. அதனால தான் அவங்க அந்த காசு இல்லாமல் தான் கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சிலையோ இங்கே பண்ணுறதுல என்ன கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்க. இங்கே போனால் 120 ரூபா, அங்கே போனால் 10 ரூபா தான். அப்போ அந்த 10 ரூபா 15 ரூபா குடிச்சிக்கலாங்கிற பார்க்குறாங்கல்ல. அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் சரி பண்ணி வச்சுட்டாங்கன்னா நீங்கள் குடிக்கிறவருடைய அளவு, குடிக்கிறவருடைய எண்ணிக்கை, விற்பனையுடைய எண்ணிக்கை இதெல்லாம் குறைச்சிட்டு டயத்தை குறைக்கிறது, கள்ளக்கடையில் மதுக்கடையில் வைக்காமல் இருக்குது. அப்போ அது மாதிரியான விஷயங்கள்லாம் குறைச்சாலே பாதி நல்லது நடக்கும். Behind Woods Beyond the News with Rangraj Pandey. Title sponsor Chennai Samirtha Aviation, Hotel Management and Nursing, ஈஸியா படிங்க சாலரியோட. And Grand Royal Tour, உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Tourக்கு வாங்க. Powered by Howda Pay Workabi, a unified platform for finance, accounts and HR. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் இப்போது தமிழகம் எங்கும். ஏர் ஃபைபர் வைஃபை ஆல் இன் ஒன் பிளான்ஸ், வைஃபை, OTT, IPTV, pay 6 get 6 month free. Karthipuram 200 acre township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu #1 learning trusted platform. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafoods இப்போது தமிழகம் எங்கும். Naturals, world fastest growing saloon chain. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Grand Royal Tours presents Behind Woods Beyond the News with Rangraj Pandey, powered by Howda Pay, powered by Workabi. Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Air Fiber Wi-Fi, Karthipuram, Coimbatore's 200 acre Dream Township Premium Plots, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Naturals, world's fastest growing saloon chain.